மாமியார் மாமனார் வந்து திருச்செந்தூர் ராமேஸ்வரம் எல்லாத்துக்கும் பயணம் போகிறாங்க. அதுக்காக வந்து மறுநாள் காலையில் சாப்பிட்றதுக்காக நைட்டே வந்து தொக்கும் சப்பாத்தியும் செஞ்சு கொடுத்துட்டோம். அவங்க கூட மற்றவங்களாம் வந்து வரவங்கலாம் புளிசாதம் செஞ்சு எடுத்துகிட்டு வராங்களாம். இவங்க வந்து சுகர் பேஷண்ட் அப்படிங்கிறதுனால காலையில் வந்து சப்பாத்தி சாப்பிட மாட்டாங்க, சோறு சாப்பிட மாட்டாங்க. அதனால் சப்பாத்தி போட்டு கொடுத்துடலான்னு நானும் என் நாத்தனாரும் போட்டு கொடுத்துக்கிட்டு இருந்தோம். ஊர் சைட்லாம் இப்போ யாரை பார்த்தாலும் எல்லாரும் ஆளாளுக்கு வந்து ஒரு தெருவில் வந்து வேன் எடுத்துக்கிட்டு கோயிலுக்கு பயணம் போகிறோம், அந்த கோயிலுக்கு போகிறோம், இந்த கோயிலுக்கு போகிறோம்னு கிளம்பிடுறாங்க. ஆனால் வந்து தனியாக நம்ம வந்து போகிறத விட இந்த மாதிரி எல்லோரும் சேர்ந்து வேன் எடுத்துக்கிட்டு போனோம் அப்படின்னா காசும் கம்மியாகும், அதே மாதிரி எல்லா கோயிலுக்கும் போகிற மாதிரி ஆயிரும். ஒரு நாள் காலையில் அங்கே அவங்க சாப்பிட்றதுக்கு சப்பாத்தியும் தொக்கும் செஞ்சுட்டு இப்போ நைட்டு எல்லாருக்கும் வந்து தோசையும் தேங்காய் சட்னியும் செஞ்சுக்கிட்டு குட்டியா அவங்க கிளம்புறப்ப கூட பெருசா அழுகலை. ஆனால் அந்த வேனை பார்த்துட்டு ஒரே அழுக. செத்த நேரம் பிள்ளைய நிற்க வச்சுட்டு வேனுக்குள்ள அதுக்கப்புறம் தூக்கி கொடுத்தாங்க. செத்த நேரம் அழுதாரு. அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு அப்படியே ஃப்ரீ ஆயிட்டாரு. அவங்க நல்லா முருகர் பாட்டை போட்டுக்கிட்டு வைப் பண்ணிட்டு கிளம்பிட்டாங்க. நல்லபடியா போயிட்டு வரணும்.